மாணிக்கவாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய திருவாசகத்தில் 19வது தலைப்பு திரு தசாங்கம். தசம் அப்படின்னா 10, அங்கம்னா உறுப்பு. அப்போ ஒரு மன்னனுக்கு இருப்பது போல சிவபெருமானுக்கு 10 உறுப்புகள் உண்டு. அந்த உறுப்புகள் என்ன? ஒரு பொண்ணு ஒரு கிளியை கூப்பிட்டு அந்த கிளிகிட்ட கேட்குறான். அந்த கிளி ஒன்றொன்னா சொல்லுது. நம்ம போன வாரம் அவருடைய பெயர் என்னன்னு கேட்டோம். அதுக்கு கிளி என்ன சொன்னுச்சு? தேவர் பிரான் அப்படின்னு பதில் சொன்னுச்சு. நாடு எதுன்னு கேட்டால் தென்பாண்டி நாடுன்னு சொல்லுது. ஊர் எது? திரு உத்தரகோசமங்கை. ஆறு ஆனந்தமே ஆறு. மலை அவனுடைய அருள்தான் மலை. அதனால பெயர், நாடு, ஊர், ஆறு, மலை இது 5ம் போன வாரம் பார்த்தாச்சு. இப்போ மிச்சம் இருக்கிற 5 உறுப்புகளை இப்போ இந்த வாரம் பார்க்கணும். இப்பாடே வந்து எம்பு கூடுபுகழ் என் கிளியே ஒப்பாடாச்சீருடையான் ஊர்வது என்னே எப்போதும் தென்புறையும் சிந்தையராய் தெய்வ பெண் ஏத்திசைப்ப வான்புறவி ஊரும் மகிழ்ந்து. இப்பாடே வந்தியம்பு, கிளியே இங்கே எனக்கு பக்கத்தில் வா, இப்பால் வா அப்படிங்கிறதான் இப்பாடே. இப்பாடே வந்து இயம்பு. இயம் அப்படின்னா இசை. பல்லியம் முழங்க அப்படின்னு சொல்கிறோம்ல, பல இசைக்கருவிகள் சேர்ந்து முழங்கன்னு. அது மாதிரி இயம்னாக்க இசை. இயம்புன்னா இசை போல பேசுகிற பேச்சு கேட்கறதுக்கு காதுக்கு இசை மாதிரி இருக்கணுமா. இப்பாடே வந்து இயம்பு. இந்த கிளி கூட்டுக்கு பக்கத்தில் நிற்குது. கூட்டுக்குள்ளே போயிடலாமான்னு பார்க்குது. இந்த மாணிக்கவாசகர் என்ன சொல்கிறாரு? கூட்டுக்குள்ளே போயிடாத, கூடு புகழ், கூட்டுக்குள்ளே புகுந்துராத. என் கிளியே, நீ என்னுடைய கிளி அல்லவா. இப்பாடே வந்தியம்பு கூடுபுகழ் என் கிளியே. ஒப்பாடா, ஒப்பாடானா ஒப்பு ஓமை இல்லாத, தனக்குன்னு சமமாக யாரையும் சொல்ல முடியாதவன் சிவபெருமான். தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது, திருக்குறள். அதனால ஒப்பாடா, ஒப்புமை இல்லாத, சீருடையான், சிறப்பு உடையவன். சீர்னா சிறப்பு. ஊர்வது என்ன? அவர் போறது எது? காளமாடா, யானையா, அன்னமா? எதில் போகிறாரு? ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு. இப்போ ஒருத்தர் காரில் போய்கிட்டே கேட்குறாங்க. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு காரு தான் ஊர்தி. சிவபெருமானுக்கு என்ன ஊர்தி அப்படின்னா, எப்போதும் எப்பொழுதும் எல்லா நேரங்களிலும் தேன்புறையும் சிந்தையராய், தேனை ஒக்கின்ற சிந்தை உடையவர்களாய். தேன்புறையும் சிந்தையராய்னா தேனை ஒக்கின்ற சிந்தை உடையவர்களாக, இனித்த மனமுடையவர்கள்னு அர்த்தம். தேன்புறையும் சிந்தையராய் தெய்வ பண், தெய்வத்துக்குரிய பண்ணை, பாடலை ஏத்திசைப்ப, போற்றி உரைக்க. ஏற்றுதல்லாம் போற்றுதல். ஏத்தி ஏத்தி இசைப்ப வான்புறவி ஊரும் மகிழ்ந்து. வான்புறவி உயர்ந்த குதிரை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கீர்த்தி தகவல்ல, திருவல்ல அப்படி சொல்லியிருக்காரு. அரியோடு பிரம்மருக்கு அளவறியாதவன் பரிமாவின் மிசை பயின்ற வண்ணமும்
பரிமாண குதிரை தானே. மாணிக்க வாசகருக்காக குதிரையில் தானே வந்தார் மதுரைக்கு. அதனால் அவர் ஊர்றது குதிரை, புறவின்னா குதிரை அப்படி சொல்லிடலாம். ஆனால் வான்புறவி அப்படின்னா வேற 2 அர்த்தம் இருக்கு. வேதமாகிய குதிரை, இன்னொன்று ஞானமாகிய, ஞான ஆகாயமாகிய குதிரை. வான ஆகாயம் தானே, ஞான ஆகாயமாகிய குதிரை அப்படியும் பொருள் கொள்ளலாம். அதனால வான்புறவி ஊரும். அப்படி ஊறுற போது எப்படி இருக்காராம் சிவபெருமான்? ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காராம். வான்புறவி ஊரும் மகிழ்ந்து இப்பாடே வந்தியம்பு கூடுபுகழ் என்கிளியே ஒப்பாடாச் சீருடையான் ஊறுவது என்னே எப்போதும் தேன்புறையும் சிந்தையராய் தெய்வப் பண் ஏத்திசைப்ப வான்புறவி ஊரும் மகிழ்ந்து. அப்போ ஊர்தி சொல்லியாச்சு. அடுத்தது பாடல் எண் 7. அவர் கையில் வச்சிருக்கிற படை என்ன? படைக்கலம் அது என்னங்கிறது அடுத்த கேள்வி. கோல் தேன் மொழி கிள்ளாய். இந்த கிளியத்தான் பாவம் எவ்வளவு பாராட்டுறாருன்னு பாருங்க. கோல் தேன் மொழி கிள்ளாய். நீ பேசுகிற பேச்சு எப்படி இருக்கு தெரியுமா? எனக்கு கொம்பு தேன் நாக்கில் பட்ட மாதிரி இருக்கு. கோல் தேன்னா என்ன? கொம்பு தேன். தேனை எங்களை ஒரு டப்பாவில் கூட இப்போ தேனை உண்டாக்குறாங்க. இது இயற்கையா மரக்கிளையில் உண்டாகிறது. கோல் அப்படின்னா கிளை, கொம்பு, மரக்கொம்பு. அதில் உண்டாகிற தேன் அது ரொம்ப இனிமையானது. அப்போ கோல் தேன் மொழி கிள்ளாய், தேன் போல மொழியை பேசுகிற கிளியே, கோதில் குற்றமில்லாத, கோதில்னா குற்றமில்லாத, கோதில் பெருந்துரைக்கோன், குற்றமில்லாத திருப்பெருந்துறை மன்னன். கோன்னா அரசன். கோதில் பெருந்துரைக்கோன் மாற்றாரை வெல்லும் படைபகராய். எதிரிகளை வெல்லுவதற்கு அவன் பயன்படுத்துகிற படைக்கலம் எது அப்படின்னு கேள்வி இந்த பொண்ணு கேட்குறா. மாற்றாரை வெல்லும் படைபகராய். மாற்றார்னா எதிரிகள். தன்னை தலைவனாக ஏற்ற, அது என்னது, ஏற்க மறுக்கிறவர்கள், பகைவர்கள், அவர்களை வெல்லுகிற படை எது, படைக்கலம் எது அப்படிங்கிறது கேள்வி. ஏற்றார், தன்னை தலைவனாக ஏற்றவர்கள். ஏற்றார், தன்னால் அடியாராக ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள். 2 விதமாக சொல்லலாம். அழுக்கடையா நெஞ்சுருக, அவங்களுக்கெல்லாம் என்ன இருக்கு? அடியார்களுக்கெல்லாம் அழுக்கே இல்லை, மனசில் களங்கம் இல்லை. அழுக்கடையா அப்படின்னா களங்கம் அடையாத, அவர்களுடைய நெஞ்சு உருக, மனம் உருகும்படி. மும்மலங்கள் பாயும், ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்லப்படுகிற 3 மலங்கள் மீது பாய்கிற. சிவபெருமான் கையில் ஒரு முத்தலை சூலம் வச்சிருப்பார். சூலம் 3 ஈட்டியாட்டம் நீட்டிகிட்டு இருக்கோம்ல நுனியில், அதான் சூலம். அது எதுக்கு வச்சிருக்காருன்னா ஆணவம் கண்மம் மாயை அந்த 3ஐயும் ஒரே நேரத்தில் அழிக்கிறதுக்கு. நம்ம அது தெரியாமல் அந்த 3 நுனியிலையும் 3 எலுமிச்சம்பழத்தை குத்திட்டு வந்துடுறோம். அது எதுக்காக இருக்குன்னா ஆணவம் கண்மம் மாயை என்ற மும்மலங்களை அறுப்பதான. மும்மலங்கள் பாயும் கழுக்கடைகான், சூலமேகான். கழுக்கடை அப்படின்னா அந்த கையில் வைத்திருக்கிற முத்தலை சூலம். மாற்றாரை வெல்லும், பகைவர்களை வெல்லுகின்ற படையாகும், ஆயுதம் என கூறுவாயாக. அதான் இந்த பாட்டு.
கோல்தேன் மொழிக்கிள்ளாய் கோதில் பெருந்துரைக்கோன் மாற்றாரை வெல்லும் படைபகராய் ஏற்றார் அழுக்கடையா நெஞ்சுருக மும்மலங்கள் பாயும் கழுக்கடை கான் கைக்கொள்படை. பல இடங்கள்ல இந்த ஆணவம், கண்மம், மாயை மூன்றும் போய் அழிய வேண்டும், அதை அழிக்கணும்னு பேசுகிறார் நிறைய இடங்கள்ல. அதில் ஒரு இடம் இது. பாடல் எண் 8. இன்பால் மொழிக்கிள்ளாய். இன்பால்னா இன்சுவை மிக்க பால் போன்ற. இன்பால் இனிய சுவையுடைய பால் போன்ற. மொழிக்கிள்ளாய் பேசுகிற கிளியே, மொழியை பேசுகிற கிளியே, இன்சுவை பால் போல மொழி பேசுகிற கிளியே, எங்கள் பெருந்துரைக்கோன். எவ்வளவு உரிமையா சொல்றார் பாருங்க. திருப்பெருந்துறை மன்னன் இவருக்கு ரொம்ப சொந்தமா. எங்கள் பெருந்துரைக்கோன் முன்பால் முழங்கும் உரசியம்பாய். அவருக்கு முன்பாக எந்த முரசு இயங்குகிறது? முழங்கும்னா ஒலிக்கின்ற, சத்தம் எழுப்புகின்ற, முழங்கும். முரசு இயம்பாய், முரசு எதுவென சொல்வாயாக. அன்பால் அடியார் செலுத்தும் அன்பால், அடியாரிடத்து இறைவன் செலுத்துகிற அன்பால் பிறவி பகை கலங்க. இந்த பிறவி என்கிற பகையானது கலங்கி அழியும்படி பேரின்பத்து ஓங்கும், நம்மை பேரின்பத்திலே செலுத்துகிற, பேரின்ப நிலையிலே ஓங்கி ஒலிக்கின்ற பருமிக்க நாதப்பறை. பருமை மிகுந்த நாதமேயான பறை. கீர்த்தி திருவல்ல நாத பெரும்பறை நவின்று கரங்கவும் அப்படிம்பாரு. இப்போ நம்ம ஒரு சொல்ல ஆரம்பிக்கிற போது முதல்ல நாக்கில் சொல்ல மாட்டோம். அந்த அடியில் நெஞ்சுக்குள்ள இருந்து அது வரும். அதுக்கு சூட்சமை வாக்குன்னு பேரு. சத்தம் இல்லாம, அதுதான் நாதம். அந்த நாதமாகிய ஒலி, அதுதான் சிவபெருமானுக்கு உரிய ஒலி. நீங்க இதுல கூட நாதம், விந்து, கலாதி, அராகம்னு சொல்லி அந்த சிவ தத்துவங்களில் படிச்சிங்க. இந்த சைவ சித்தாந்தம் படிக்கிறவங்களுக்கு தெரியும். அதில் அந்த நாதப்பறை தான் இவருக்கு உரிய பறை அப்படிங்கிறது அந்த கிளி. இன்பால் மொழிக்கிள்ளாய் எங்கள் பெருந்துரைக்கோன் முன்பால் முழங்கும் முரசு இயம்பாய் அன்பால் பிறவி பகை கலங்க பேரின்பத்து ஓங்கும் பருமிக்க நாதப்பறை. இது பாடல் எண் 8. பறை சொல்லியாச்சு. அடுத்தது பாடல் எண் 9. அவர் என்ன மாலையை போட்டுக்கிறாருன்னு கேட்க போறது இந்த அம்மா, இந்த பொண்ணு கிளிய பார்த்து. ஆய மொழிக்கிள்ளாய், இனிமையான ஆராய்ந்து சொல்லுகிற மொழிகளை உடைய கிளியே. ஆய மொழிக்கிள்ளாய் அள்ளூரும் அன்பர்வால். அள்ளூறுதெல்லாம் வாயில எச்சி ஊடுறது. ஆனால் சிவபெருமானை நினைத்து வணங்குகிறவர்களுக்கு, உண்மையான அன்புடையவர்களுக்கு எலும்பு உருகும். அதனால எலும்பும் உருகுகின்ற அன்பரிடத்தின்னு வச்சுக்கணும். அள்ளூரும் அன்பர்வால் மேய பெருந்துரையான், பொருந்துகிற திருப்பெருந்துரை பெருமான். மெய்த்தார் என் அணியும் உண்மையான மாலை எது? கொன்றை மாலையா, தாமரை மலர் மாலையா, மல்லிகைப்பூ மாலையா? அது என்ன மாலை சிவபெருமான் போட்டிருக்காரு?
அதுக்கு கிளி பதில் சொல்லுது, தீவினைகள் நாளும் அணுகாவண்ணம் எந்த நாளும் சேராதபடி நாயேனை நாய் போன்ற என்னை ஆளுடையான் ஆளாக உடையவன் அடிமையாக உடையவன். அவன் போட்டிருக்கிறது என்ன தெரியுமா? தாலி அருகாம் உவந்த தார். தாலி அருகு அப்படின்னா தாலி என்னும் ஒரு வகை அருகம்புல் மாலை. தாலி அருகுன்னா என்ன? தாலி என்னும் ஒரு வகை அருகம்புல் மாலை. தாலி அருகாம் உவந்த தார். உவந்தன்னா விரும்பி அணியும் மாலை. இந்த புல்ல போட்டுக்கிறது தான் அவருக்கு சந்தோஷம் போல இருக்கு. தாலி அருகாம் உவந்த தார். ஆய மொழிக்கில்லாய் அல்லூரும் அன்பர்பால் மேய பெருந்துரையான் மெய்த்தார் என் தீய வினை நாளும் அணுகா வண்ணம் நாயே நெய்யாளுடையான் தாலி அருகாம் உவந்த தார். கடைசியா அவருக்கு என்ன கொடி? பச்சையும் மஞ்சளும் கலந்த கொடியா, காவி கொடியா? அவருக்கு என்ன கொடி? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அரசனுக்கும் கொடி உண்டு. தேர் மேலே பறக்க விட்டுக்கிட்டு தேரில் உட்காந்து அரசன் வருவான். அந்த கொடியை கேட்குறா இந்த பொண்ணு. பதில் சொல்ல போகுது கிளி. ஆனால் கிளியை ரொம்ப அருமையாக சொல்லணும்ல, அதுக்காக சோலை பசுங்கிளியே, சோலையில் வாழுகின்ற பச்சை கிளியே. பசுங்கிளின்னா என்ன? பச்சை கிளி. சோலை பசுங்கிளியே தூநீர் பெருந்துரையான். இந்த திருப்பெருந்துறைங்கிற ஊர் இருக்குல்ல, அதை சுற்றி தேங்கி கிடக்கிற தண்ணியெல்லாம் தூய்மையான தண்ணியாக இருக்கான், சுத்தமான தண்ணியா. தூநீர் அப்படின்னா தூய நீர். சூழ்ந்திருக்கிற பெருந்துரைக்கோன் திருப்பெருந்துறை மன்னன் கோலம் பொலியும் அழகு விளங்கும். கோலம் பொலியும்னா அழகு விளங்கும். கொடி கூறாய், கொடி எதுவென சொல்வாயாக. கிளிட்ட கேள்வி கேட்டாச்சு. அது உடனே பதில் சொல்லுது, சாலவும். சாலனா ரொம்ப மிகவும் அர்த்தம். சாலவும் மிகவும் ஏதிலார் பகைவர்கள் துண்ணென திடுக்கிட்டு அஞ்சும்படி. துண்ணென திடுக்கிட்டு அஞ்சும்படி. சாலவும் மிகவும் ஏதிலார் பகைவர்கள் துண்ணென்ன திடுக்கிட்டு அஞ்சும்படி மேல் விளங்கி. மேலே விளங்கி. கொடி மேலே தானே இருக்கும். ஏர்காட்டும் அழகை காட்டுகிற கொடி. ஏர்காட்டும்னா ஏர்னா அழகு. அழகை காட்டுகின்ற கோதிலா குற்றமில்லாத ஏராங்கொடி. ரிஷபந்தான் கொடி. நம்ம கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கொடி கட்டியிருப்பாங்க, அதில் நந்தியை உட்கார வச்சிருப்பாங்க, ரிஷபம். அதனால அது ரிஷப கொடி. ஏறு அப்படின்னா காளை அப்படின்னு அர்த்தம். அதனால ஏராங்கொடி ரிஷபக்கொடி. சோலை பசுங்கிளியே தூநீர் பெருந்துரைக்கோன் கோலம் பொலியும் கொடிகூறாய் சாலவும் ஏதிலார் துண்ணென்ன மேல் விளங்கி ஏர்காட்டும் கோதிலா ஏராங்கொடி. இதோட இந்த திருத்தசாங்கம் 10 உறுப்புகளும் சொல்லப்பட்டு விட்டன. இந்த 10 உறுப்புகளுக்காகவே, அதை சொல்றதுக்காகவே ஒரு பதிகத்தை மாணிக்க வாசகர் நமக்கு அருளி இருக்கிறார். அடுத்த பதிகத்தை வருகின்ற வாரத்தில் பார்க்கலாம்.